குட். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் நடந்த சின்னதொரு அறுவடையை பார்க்க போகிறோங்க. தோட்டத்தை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 மிளகாய் செடி மட்டும் பழுத்து போயிருந்தது. மிளகாய் வந்து பறிக்க சொல்லி பாப்பா கிட்ட பிடுங்கி கொடுத்தாச்சு. பாப்பா வந்து கலக்காய் பறிக்கிற மாதிரி மிளகாய் பறிக்கிறான்னு பாருங்க. அந்த மீன்வெல் டைம்லேயே பாப்பா ஆங்கங்கே செடியில் இருந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் இந்த பேபிகார்னு இதெல்லாமும் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வந்து ரொம்ப ஹாப்பியாக எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு தோட்டத்தில் தாங்க இருப்பாங்க. நாம் எல்லோரும் சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாப்பா ஹார்வெஸ்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்க பாட்டுன்னு பறிச்சுட்டே இருப்பாங்க. இது மாதிரி தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு அறுவடைலாம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் ஒரு செடி ஒன்று கண்டுபிடிச்சிட்டுங்க. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் செடி. இது லாஸ்ட் இயர் வந்து செடி போட்டு வச்சுருந்தோம், விதை போட்டு. அதுலேருந்து ஒரு முத்தி போன விதை ஏதோ ஒன்று கீழே வந்து தப்பு செடியாக முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 3 பெரிய பெரிய காய் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுங்க. அதை அறுவடை பண்ணுறோம். பார்த்து பத்திரமா பண்ணணுங்க. நம்ம பாட்டுன்னு இழுத்துன்னு வச்சுங்க, செடியெலாம் வந்து காஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பிளேடு வச்சோ கத்திரிக்கோல் வச்சோ தான் ஜென்ரலாக இதை கட் பண்ணி எடுக்கணும். இது பாருங்கள், புதர் மாதிரி இருக்கிற இடத்துல இது இருந்ததுங்க. 3 காயை கண்டுபிடிச்சாச்சுங்க. இந்த மாதிரி புதர் மாதிரி இடத்துல அந்த காய் இருந்ததுங்க. அதையும் கண்டுபிடிச்சி அறுத்து எடுத்தாச்சுங்க. இதை வந்து இந்த தோலை சீவி புளி, பூண்டு, இஞ்சிலாம் போட்டு துவையல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். சதப்பகுதியை வந்து கூட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க இது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செடியில் நிறைய தோட்டத்தில் தக்காளியும் கொஞ்சம் பழுத்து போயிருந்தது. அது செம்பழமாக இருக்கிறதையும் பழமாக இருக்கிறதையும் பார்த்து நம்ம அறுவடை பண்ணியாச்சுங்க. இதே போல் மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய், இந்த கான் வந்து பேபி கான்லாம் இருந்தது, அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இன்னைக்கான அறுவடையை முடிச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அறுவடை பண்ணியிருக்கு பாருங்கள். வெண்டைக்காய் கூட இதில் இருக்குது. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி பாப்பா கையில் கொடுத்தா பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டுக்கிட்டு வீட்டை பார்க்க போயாச்சுங்க. இன்னொரு அறுவடை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் பாய்ங்க. ரொம்ப நன்றிங்க.